ஓகே ஸ்டூடெண்ட், இன்றைக்கி ஃபண்டமெண்டல் ஆஃப் பிஸ்னஸில் ஃபஸ்ட்டு சாப்டர் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் ஆஃப் காமர்ஸ் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். காமர்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, காமர்ஸ் அப்படிங்கிறது பிஃபோராக ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் பீரியடில், அதாவது வரலாற்றுக்கு முந்தைய காலத்தில் வணிகம்ங்கிறது எப்படி நடைமுறைக்கு சாத்தியமாக இன்றைக்கி மாறிச்சு அப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. அது இப்போ மெமோரியல்னால் நம்மளுக்கு என்னது முடிஞ்ச அளவுக்கு ஞாபகம் வச்சுருக்க முடியும். ஆனால் இம்மெமோரியலுங்கிறது பழைய நடைமுறைகளை யாரோ ஒருத்தர் தெரியப்படுத்தின மட்டும் தான் நம்மளால் ஞாபகம் வச்சுருக்க முடியும். அப்போ ஹியூமன் லைஃப், நம்ம மனித வாழ்க்கையில் ஒன் ஆஃப் த பார்ட் நம்ம என்ன இதுக்கு முன்னாடி இருந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கிறாங்க, கிங் ஆர் காமன் மேன், ஒரு பெரிய தனி அதிகாரம் வைத்திருந்த நபராகவும் அல்லது அரசர்களாகவும் இருந்திருக்கிறாங்க. அப்பயே என்ன இருந்திருக்கு, எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பொருளாதார நடைமுறை செயல்பாடுகள் அப்பயே இருந்திருக்கு, அந்த காலத்திலே இருந்திருக்கு. அப்போ இதை தான் மெயின்லி நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா பார்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறோம். இன்றைக்கி பணம் இருக்குது, சரியா? இன்றைக்கி கரன்சி ரிஃபார்ம்ஸ் அப்படின்னு சொல்லி செர்சா சோசியலில் படிச்சிருப்பீங்க. செர்சாவுடைய கரன்சி ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிறத அவங்க தான் என்ன பண்ணார், செம்பு இந்த அலுமினியம் இதில் என்ன பண்ணார், காயின்ஸை ப்ரெஸ் பண்ணி அதில் ஏதோ ஒரு லோகோவை போட்டு இதுக்கு ஒரு மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணார். ஓகேவா? இது சோசியலில் படிச்சிருப்பீங்க பிஃபோராக, சரியா? ஆனால் அந்த கரன்சி ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற கொள்கை உருவானதுக்கு பின்னாடியே நம்ம இப்போ எந்த உலகத்தில் போயிட்டுருக்குறோம், டிஜிட்டல் வேர்ல்டில் போயிட்டுருக்குறோம். ஓகேவா? இன்றைக்கி கையில் பணம் எடுக்கவே தேவையில்லை. என்ன பண்ணுறோம், ஆன்லைன் பேமெண்ட் பண்ணுறோம், மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம், இங்கேருந்து ஃபண்டு அங்கே அனுப்புகிறோம், அங்கே இருக்கிற ஃபண்டு இங்கே ரிசீவ் பண்ணுறோம். எல்லாமே வித்தின் மொபைலுக்குள்ளே சிஸ்டத்துக்குள்ளேயே நம்ம என்ன பண்ணிக்கிறோம், ப்ராசஸிங்கை முடிச்சிடறோம். இதுக்கு எல்லாமே என்னது, பார்கோடு, ஓகேவா, கியூஆர் கோடு, அதே மாதிரி நம்மளுக்கு பின் நம்பர், இது மாதிரி ஏதோ ஜென்ரேட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், சர்வீஸை பண்ணிகிட்ருக்கிறோம். சர்வீஸுங்கிறது என்னது, சேவைகள். இப்போ எப்படி நடைமுறையில் சேவைகள் அதிகமாக இருக்கோ அதே மாதிரி அப்போ நடைமுறையில் சேவைகள் எப்படி இருந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ பார்டர் சிஸ்டம் அப்படின்னா ஒரு நபர் ஒரு எல்லைக்கு உட்பட்ட இடத்திற்கு போய் சேருவார், ஓகேங்களா? இன்னொரு நபர் இன்னொரு எல்லைக்கு உட்பட்ட இடத்துல இருந்து ஒரு இடத்துல அசம்பிள் ஆவாங்க. அவங்க ரெண்டு பேரும் பணம் அப்படிங்கிற உருவாகிறதுக்கு முன்னாடி, ஓகேவா, பணம் அப்படிங்கிறது உருவாகிறதுக்கு முன்னாடி மணி ரிஃபார்ம்ஸ் இப்போ நடைமுறையில் டெவலப் ஆகி அது கரன்சி ரிஃபார்ம்ஸில் போய் என்ன ஆயிடுச்சு, இன்றைக்கி டிஜிட்டல் ரிஃபார்ம்ஸ் வரைக்கும் வந்துருச்சு. ஆனால் அதற்கு முன்னாடி காலகட்டத்தில் அது எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு பார்டர் சிஸ்டம் அப்படிங்கிற மெத்தடில் தான் இருந்தது. அது என்னென்னா பண்டக மாற்று முறை. ஓகேவா? பண்டகம் மாற்றுமுறை. ஒரு பொருளை ஒரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்து வேறொரு பொருளை கொண்டு அங்கே கொடுக்குற வியாபாரிகள் ஒரு இடத்துல சேர்ந்துக்கிறாங்க, என்னன்ட்டு பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? அப்போ இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பார்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் குட்ஸ் ஃபார் த குட்ஸ், ஓகேவா? ஒரு இடத்துல விளைவிக்கப்பட்ட பொருட்களை ஒரு இடத்திற்கு கொண்டு சேர்த்து அந்த இடத்துலேருந்து மற்றொரு இடத்திற்கு விநியோகிக்கிறது, அவங்களுக்கு தேவையான பொருட்களை அந்த இடத்துலேருந்து பெற்றுக்கொள்வது. அப்போ பையர் செல்லர்னு இன்றைக்கி நாம் என்ன பண்ணுறோம், ஒரு மார்க்கெட்டுக்கு போகிறோம், குட்ஸை வாங்குகிறோம், பணத்தை கொடுக்குறோம், கேஷ், எல்லாமே கேஷ் ரிஃபார்ம்ஸ் போய் எல்லாம் போயிட்டுருக்கிறது இப்போ தெரியும். ஆனால் அப்போ அது மாதிரி இல்லை, அன்கம்ஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. அப்போ நெய்பரிங், நம்ம சொந்தக்காரங்க, பக்கத்தால் இருக்கிறவங்க, சொசைட்டி சார்ந்தவங்க, இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு வில்லேஜ், ஒரு ஸ்டேட்டு, ஒரு ஈவன் கண்ட்ரீஸ், இந்த பார்டர் அப்சன்ஸ் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் ஒரு இடத்த சூஸ் பண்ணிக்கிட்டாங்க. அந்த இடம் தான் நாளடைவில் பார்டர் சிஸ்டம் பண்ணக்கூடிய இடம் தான் என்னவாச்சு, சந்தையாக மாறிச்சு, மார்க்கெட்டிங் பிளேஸாக மாறிச்சு. ஓகேவா? அப்போ ப்ராக்டிஸ் பார்டர் அப்சன்ஸ் த மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இன் மணி டுடே. அப்போ முந்தைய காலத்தில் இருந்த அந்த பார்டர் சிஸ்டம் தான் இன்றைக்கி பணம் சார்ந்த ஒரு நடவடிக்கைகளை சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஒரு முன்னுதாரணமாக இருந்தது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இதில் எல்லா கண்ட்ரீஸுக்குமே டிமாண்ட் அப்படிங்கிறது உண்டு, ஓகேவா? எல்லா கண்ட்ரிஸுக்குமே என்னது, எல்லா நாடுகள்லேயும் தேவை அப்படிங்கிறது இருக்கிறதுனால தான் ஒரு நாட்டு பொருள் மற்ற நாடுகளுக்கு போதும், மற்ற நாடுடைய பொருள் ஒரு நாட்டுக்கு வருது, ஓகேவா? அப்போ இந்த பார்டர் சிஸ்டம் தான் அதற்கு முக்கியமான மூல காரணமாக இருக்குது. டைமென்ஷன் ஆஃப் மானிட்டரி எக்கனாமியை உருவாக்குறதுக்கான ஒரு மூல காரணம் இந்த பார்டர் சிஸ்டம் தான். இதுதான் நிறைய யூசர் என்ன பண்ணுது, மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் குட்ஸ் சர்வீஸ், குட்ஸை உற்பத்தி பண்ணி சர்வீஸ், குட்ஸுங்கிறது பண்டக பொருட்கள், அது உற்பத்தி செய்யப்பட்டதுலேருந்து வேறு இடத்துக்கு கொண்டு போய் சேர்த்தும் போது நடக்கக்கூடிய நடவடிக்கைகளை நம்ம சர்வீஸ்ன்னு சொல்கிறோம், அதை சேவைகள்னு சொல்கிறோம், சரியா?
அப்போ growth அப்படிங்கிறது எங்கே உருவாகுது அப்படின்னு நம்மளுடைய தேவை நிறைவேற்றம் அடைஞ்சு நம்மக்கிட்ட பணம் இருக்குது, தேவை நிறைவேற்றம் அடைஞ்சிட்டா நம்ம என்ன பண்ணுவோம், சாட்டிஸ்ஃபிகேஷன் அடைஞ்சிருவோம், மனநிறைவு நம்மளுக்கு வந்துடும். அப்போ மனநிறைவு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சுன்னா நம்மக்கிட்ட என்ன ஆயிரும், growth வந்துடும். ஓகேவா, நம்மளுடைய growth உயர்ந்த மாதிரி தான். அப்போ த மெனி டைனஸ்டிஸ், ஓகேவா, ஸ்டில் த கோர்ஸ் காமர்ஸ் ஆக்டிவிட்டி கண்டினியூடு ஃபர்தர் நாட் ஒன்லி வித்தின் த கண்ட்ரி. இப்போ நம்ம கண்ட்ரிக்குள்ளே ஒரு growth வந்து வளர்ச்சி அடையணும், அதுக்கு என்ன பண்ணணும், நிறைய பொருளை உற்பத்தி பண்ணணும், உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்கள் அளவுக்கு அதிகமாக இருந்தால் வேறு நாடுகளுக்கு கொடுக்கணும், அங்கே இருக்கிற வாணிப நடவடிக்கைகளை வந்து நாம் வாங்கணும். இப்படி வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும் மூலமாக தான் நம்மளுக்கு என்ன ஆகும், வெல் டெவலப் ஆகும், நம்ம நாடு என்ன ஆகும், வெல் டெவலப் ஆகும், நம்ம நேஷனும் டெவலப் ஆகும். அப்போ தமிழ்நாடு ரிமைண்ட் த ஃபவுண்டர் ட்ரேட் காமர்ஸ் போத் வித்தின் த அவுட் சைட் ஆஃப் எவிடன்ஸ்டு வேரியஸ் ஆன்சியன்ட் லிட்ரேச்சர் இன் த சங்கம். இப்போ இந்த சங்கம் தமிழில் படிச்சிருப்பீங்க, சங்க காலம். இப்போ அந்த சங்க காலத்தில் இருந்த நடைமுறைகள் வந்து தான் நம்மளுக்கு அந்த காலத்தில் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சங்க காலங்கள்லேயே என்னது புறநானூறு, சரியா, 10 பரிபாடல், இதில் அப்போ இருந்த நடைமுறை பாடல்களில் சங்க காலத்தில் உருவான பாடல்களில் கூட வணிகம் சார்ந்த நடவடிக்கைகளையும் தன்னுடைய பாட்டில் கருத்துக்களை சொல்லியிருப்பாங்க. சரியா, அப்போ அந்த சங்க காலத்திலே இது வந்து என்னது, இந்த வணிக நடைமுறைகள் வந்து லிட்ரேச்சரில் இருக்குது. அப்போ காமர்ஸ் ஆக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் த பார்டர் சிஸ்டம், இது வந்து மல்டி டைமென்ஷனல் மல்டி ஃபேஸ்டட் த சயின்டிஃபிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, வேறுபட்ட பல வகையான பொருட்கள் இருக்கிறது. மல்டி ஃபேஸ்டடுங்கிறது இங்கே என்ன, மல்டி டைமென்ஷனுங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு நடவடிக்கையோட காமர்ஸ் முடிஞ்சு போகிறதில்ல. இந்த பார்டர் சிஸ்டம் வந்து என்ன ஆகுது, ஒரே ஒரு நடவடிக்கையை வச்சுக்கிட்டு முடிஞ்சு போகிறது, அதில் வேறு பல வகைப்பட்ட பொருள்கள் இருக்குது. நம்ம நாட்டில் விளைவிக்கிற பொருள் வேறு நாட்டில் விளைவிக்க முடியாது, இந்த ஸ்டேட்டில் விளையிற பொருள் அந்த ஸ்டேட்டில் கிடைக்காது, அந்த ஸ்டேட்டில் விளையிற பொருள் இந்த ஸ்டேட்டில் கிடைக்காது. அப்போ இந்த பார்டர் சிஸ்டம் தான் இதுக்கு என்ன ஒரு மூல காரணமாக இருந்தது. அப்போ இதில் தான் நம்மளுக்கு என்னாச்சு, மானிட்டரி வேல்யூ உருவாச்சு. மானிட்டரினா பணத்திற்கான ஒரு மதிப்பு உருவாவதற்கு பார்டர் சிஸ்டம் தான் முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அப்போ இப்போ நம்ம வந்து அந்த பணத்திற்கான காரணம் உருவானதுக்கு பின்னாடி மெயிலில் ஆர்டர் பண்ணுறோம், ஓகேவா, ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறோம். ஓகேவா, அப்போ பர்ச்சேஸ் சிஸ்டம் மாறிடுச்சு. பொருளை வந்து நம்ம கம்முன்னு இருந்தாலும் நம்மளை என்ன பண்ணுறாங்க, கடைக்காரன் விட மாட்டேங்கிறான். 10 விளம்பரத்தை போடுறோம், விளம்பரத்தை போட்டோன்னு என்ன பண்ணுறாங்க, சத்யாவில் ஏசி வாங்குங்க, 0 டவுன் பேமெண்ட்டில் வாங்குங்க, இது மாதிரிலாம் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க என்ன ஆகுது, நம்ம என்ன பண்ணுவோம், இன்ஸ்டால்மெண்ட்டில் வாங்கலாம். அங்கெல்லாம் என்ன கொடுக்குறாங்க, இன்ஸ்டால்மெண்ட்டில் தான் கொடுக்குறாங்க. அந்த பர்ச்சேஸ் சிஸ்டம் எப்படி மாறுது, வாங்கக்கூடிய முறை எப்படி மாறுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு அளவுக்கு மாறிடுச்சு இன்றைக்கி காலகட்டத்துக்கு. ஓகேவா, அப்போ காமர்ஸ் ஆக்டிவிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த கேஷ்லெஸ் சிஸ்டமாக இப்போ நடந்துகிட்ருக்கு. காமர்ஸ் அப்படிங்கிறது எலக்ட்ரானிக் காமர்ஸ், எல்லாமே எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்டை வச்சு ஃபாலோ பண்ணுறது. மொபைலில் பர்ச்சேஸ் பண்ணுறது, லேப்பில் பர்ச்சேஸ் பண்ணுறது, சிஸ்டத்தில் வந்து அப்டேட் பண்ணுறது, இங்கே இருக்கிற தகவல் அங்கே மெயில் பாஸ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ஓவராலாக என்னது, காமர்ஸ் வகையை சேர்ந்தது. ஓகேவா, இப்போ த்ரூ த எலக்ட்ரானிக் மோட் ஆன்லைன் ட்ரேடிங், மொபைல் பேங்கிங், மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது இன்றைக்கி எல்லா குழந்தை கையிலையும் செல் இருக்குது, எல்லாத்துக்குமே தெரியும். ஒரு ஆர்டர் போடணும்னா என்ன பண்ணுவாங்க, அமேசானில் ஆர்டர் பண்ணணும், ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணால் ஒரு குழந்தைகிட்ட கொடுத்தோம்னா கூட என்ன ஆகும், 5 வயசு குழந்தைகிட்ட கொடுத்தா கூட அது ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுது. ஓகேவா, அப்போ எந்த அளவுக்கு மாறிடுச்சு. இதுக்கு மூல காரணம் என்னென்னு நம்ம ஞாபகம் வச்சுக்கணும், அந்த பார்டர் சிஸ்டம் வச்சுக்கணும். இப்போ அந்த பார்டர் சிஸ்டம் வந்து நம்மளுக்கு ஞாபகம் இருக்கணுங்கிறதுக்காக தான், இப்படி இருந்த நடைமுறைகள் தான் இன்றைக்கி இப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறத நம்மளுக்கு தெரியப்படுத்தணுங்கிறதுக்காக தான் இந்த சாப்டர் கொடுத்தது. சரியா, அப்போ இயர்லிஸ்ட் ட்ரேடிங் பாப்புலேஷன் ஆஃப் இந்தியா, த வெளி பீப்புள் வேர்டு த ட்ரேடு, வியாபாரம். இப்போ மோஸ்ட் வந்து அதிகமான பீப்புள் வந்து நம்ம இந்தியாவில் வியாபார நடவடிக்கைகளில் தான் செயல்பட்டு இருந்துருக்கிறாங்க. ஓகேவா, அந்த வியாபார நடவடிக்கைகளை நம்ம ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ட்ரேடுக்கு இன்னொரு பேர் தமிழில் என்னென்னு சொன்னால் வணிகம், வாணிபம், வியாபாரம். இது எல்லாமே வந்து என்னது, நம்மளுக்கு தமிழ் வேர்ட்ஸ். இது திராவிட காலத்தில் இருந்து என்ன இருக்குது, நம்மளுக்கு இதை நடைமுறைப்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு இடத்துல ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு லேண்டுக்கு கொண்டு வந்து சேர்த்துறாங்க. அந்த இடத்துல இருந்து பார்டர்டு தேர் த சர்ப்ளஸ், அங்கே கொண்டு வந்து சேர்த்தக்கூடிய பொருள் என்னென்னா, நம்மளுக்கு பற்றாக்குறை இருக்கும்போது பொருளை கொண்டு வர மாட்டான் எந்த வியாபாரியும். என்ன பண்ணுவான், அவனுக்கு பொருள் வந்து மிகுதியாகும் போது தான் கொண்டு போவான். அவனுக்கே பொருள் பத்தலைன்னா அந்த பொருள் என்ன பண்ணிக்கும், ரொம்ப நாள் வச்சுருந்து அவன் பயன்படுத்திக்கும். பொருள் எனக்கு பத்தலை, தயாரிக்கிற பொருள் எனக்கே போதும் அப்படின்னு வச்சுக்குவோம். அப்போ இந்த மிகுதியாக இருக்கிற பொருளை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ ஹவு டு
கேம் இன்டு எக்ஸிஸ்டன்ஸ். அப்போ வெளிப்படையாக பார்க்கும்போது வியாபாரம் வந்து எப்படி நடந்துட்டு இருந்துச்சுன்னா, எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த சர்ப்ளஸ் குட்ஸை தான் வெளியில் மூவ் ஆக ஆரம்பிச்சது. அதை பயன்படுத்திக்கிட்டாங்க வியாபாரிகள் வந்து என்ன பண்ணிக்கிட்டாங்க, அதை பயன்படுத்திக்கிட்டு தான் வணிகம் அப்படிங்கிற இந்த வாணிபத்தை நடத்தினாங்க. இந்த வாணிபம்ங்கிறது சங்கம் லிட்ரேச்சரில், புறநானூரில், திருக்குறள்லாம் இந்த என்னது ஒரு பாடலாக கொடுத்துருக்குறாங்க. திருக்குறள் கூட பாருங்கள், மேலே ஒரு பாடல் இருக்குது, வாணிகம் செய்வோருக்கு வாணிகம் பேணி பிறவும் தமபோல் செய்யின் அப்படின்னு கூட திருக்குறளில் கூட நம்ம அந்த வாணிபம் வியாபாரம் காமர்ஸை மென்ஷன் படுத்துறதுக்காக திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. சரி, அடுத்தது பாருங்கள். இப்போ வணிகம்ங்கிறது சங்க காலத்தில் வந்துச்சுன்னு சொல்லியாச்சு. அப்போ தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன், அழகர்மலை, புகழூர், மாங்குளம், ஸ்ரீலங்கா லிட்ரேச்சர், த ஃபேக்ட், ட்ரேட், கோல்டு, ஆயில், ஃப்ளோ, கிளாத் கண்டக்டட் த டியூரிங் இயர்லி ஏஜ். அப்போ இந்த முக்கியமான தமிழ் பிராமி இன்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது தமிழ் காலத்தில் இந்த மெயினான பிளேஸை வந்து எதை சூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சங்க காலத்திலோட ஒற்றி பார்க்குறேன். சங்கம் லிட்ரேச்சரோடு பார்க்கும்போது எந்த பகுதிகள் வந்து ரொம்ப ஃபேமஸான பகுதிகளாக இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அழகர்மலை, புகழூர், மாங்குளம், ஸ்ரீலங்கா லிட்ரேச்சர். இங்கெல்லாம் கோல்டு, ஆயில், அதே மாதிரி நிலத்தடியில் கிடைக்கக்கூடிய முக்கியமான மூலப்பொருட்கள், கிளாத்து, துணிகள், இது மாதிரி வகை எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு ஃபேமஸான ட்ரேடிங் பண்ணிகிட்டு இருந்தாங்க சங்க காலத்தில். அடுத்தது ட்ரேட் இன் சங்கம் பீரியட், த இன்டர்னல் எக்ஸ்டர்னல் பட் கான்டெக்ட் மீன்ஸ் த பார்டர் பண்டமாற்று. இந்த பார்டருங்கிறது தான் என்னது தமிழில் சொல்கிறோம், தூய தமிழில் பண்டமாற்று அப்படின்னு சொல்கிறோம். ஒரு குட்ஸை வந்து ஒரு பண்டத்தை வந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுவது, எக்ஸ்சேஞ்ச் பண்ணுவது. இப்போ ஒன் ஆஃப் த மேஜர் மீன்ஸ் த லிங்கிங் வேரியஸ் ரீஜன் ஆஃப் மெடிவல் பீரியட். அப்போ நம்ம காலத்தை வந்து என்ன பண்ணுறோம், இன்றைக்கி மாடர்ன் பீரியட்னு சொல்கிறோம். இதற்கு முன்னாடி இருந்தது மெடிவல் பீரியட், இடைநிலை காலம் அப்படின்னு சொல்கிறோம்ல. ஆன்சியன்ட் பீரியடுங்கிறது பிஃபோர், அந்த வரலாற்று காலத்தை தான் நம்ம ஆன்சியன்ட் பீரியட்னு சொல்லுவோம். அப்போ அந்த இடைநிலை காலம் வந்து நம்மளுக்கு என்னது மெடிவல் பீரியட். இப்போ இருக்கிறது நம்ம மாடர்ன் பீரியட். ஓகேவா? அந்த மெடிவல் பீரியடில் வந்து த ரீஜன் சங்கம் ஒர்க் த ரெஃபர்ஸ் கிரேட் ட்ரேடர்ஸ், சிறந்த வியாபாரிகள், கரவன்ஸ், செக்யூரிட்டி ஃபோர்ஸ், மார்க்கெட் மார்ட்ஸு, ட்ரேடர்ஸ், இவங்க எல்லாமே வந்து பெரிய பெரிய வணிகம் நடத்தக்கூடிய வணிக வியாபாரிகள், வணிக நடவடிக்கை செயல்படுத்தக்கூடிய நபர்கள் எல்லாமே வந்து முக்கியமான நபர்களாக இருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் நம்மளுக்கு என்னாச்சுன்னா, எக்ஸ்சேஞ்ச் வருது, ஹானி, ரூட்ஸ். நம்ம நாட்டில் வந்து என்னென்ன பொருள் கிடைக்குது, அனைத்து பொருளையுமே என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து வேற ஒரு நாட்டுக்கு வந்து கொள்முதல் பண்ணுறதுக்காக கடல் ஓரத்துலேயோ இல்லை மலைகள் ஓரத்துலேயோ வந்து பயணம் செஞ்சு இங்கே இருக்கிற பொருளை அங்கே கொண்டு போய் சேர்த்துறதுக்காக வியாபார உத்தியோடு வந்தவங்க தான் அவங்கெல்லாம். சரியா? அப்போ இதெல்லாம் மணி சம்டைம்ஸ் த டியூரிங் சேம் பீரியட். அப்போ தான் வந்து நம்மளுக்கு பணம்ங்கிறது ஒரு முக்கியமான தேவையாக உருவாகுவதற்கான ஒரு காரணமாக வருது. மதிப்பு அதிகமாக ஆக சர்ப்ளஸ் குட்ஸ் அதிகமாக வெளியில் போக போக அங்கே இருக்கிற குட்ஸை நம்ம வாங்கணும்னு நினைக்க நம்மளுக்கு என்னது, இதற்கு இடைப்பட்ட டைமில் வந்து நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு பணத்தை ஒரு மதிப்பை உருவாக்கணும். அப்படிங்கிறது தான் காயின் உருவாகி, கரன்சி உருவாகி, நோட்டு உருவாகி எல்லாம் மாறினது. அப்புறம் செக், இன்றைக்கெல்லாம் பேங்கிங் ட்ரான்சாக்ஷன்லாம் வித்தியாசமாக போயிட்டுருக்கு, அது டிஜிட்டலுக்கு மாறிடுச்சு. ஸோ மோஸ்ட் இன்லேண்ட் ட்ரேட் சால்ட் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இந்த பார்டர் மோட். அப்போ இன்லேண்ட் ட்ரேடில் என்ன கிடைக்குது, நம்ம நாட்டுக்குள்ளே என்ன கிடைக்குது, கடல் ஓரம் போனால் உப்பு தயாரிக்கிறாங்க. ஓகேவா? அப்போ உப்பு வியாபாரம் செய்யலாமே, உப்பு தயாரிங்க, உப்பு வியாபாரம் செய்யலாமே, அதையெல்லாம் வியாபாரம் செய்ய ஆரம்பித்தாங்க. ஓகேவா? அப்போ த டிபெண்டன்ஸ் இன்டர் டிபெண்டன்ஸ்ன்னு பார்த்தோம்னா, இதுக்கு டிபெண்டன்ஸ் இன்டர் டிபெண்டன்ஸ் பொறுத்த வரைக்கும், பீப்புள் பொறுத்த வரைக்கும் ட்ரேட் காமர்ஸில் தான் முக்கியமான பாயிண்ட்டை வந்து அவங்க சூஸ் பண்ணியிருந்தாங்க. வியாபாரம் பண்ணணும், இந்த இடத்துல போனால் இந்த பொருள் கிடைக்கும், இந்த கடற்கரை ஓரத்தில் போனால் நம்மளுக்கு என்ன கிடைக்கும், சால்ட்டு கிடைக்கும். அப்போ இதை வந்து நம்ம வியாபார உத்தியோட நம்ம மற்ற நாடுகளுக்கு கொண்டு போகணும். அப்படிங்கிற அந்த ரிலேஷன்ஷிப்பு வந்து வேறுபட்டும் வேறுபடாமலும் இருந்தது, சுதந்திரமாகவும் இருந்தது, சுதந்திரம் இல்லாமலும் இருந்தது. ஓகேவா? அப்போ காயின்ஸ் ஆர் யூஸ்டு, இதை யார் வேணாலும் வந்து வாங்கிட்டு போகிற அளவுக்கு அன்றைக்கி இருந்தது காலகட்டம். அப்போ எக்ஸ்சேஞ்ச் த எக்ஸ்டர்னல் ட்ரேட், அப்போ தான் வந்து என்ன பண்ணுறாங்க, ட்ரேடை வந்து எக்ஸ்டர்னல் வெளியில் அனுப்புகிறாங்க. அப்போ இம்பார்ட்டன்ட் ஸ்டேட் ரூட் வந்து எதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக்டு த ஓட்டமன் எம்பையர் அப்படின்னு சொல்லக்கூடிய 1453 ஓகேவா, ஒரு முக்கியமான கடல்களை வந்து ஒட்டிய ஒரு அட்லாண்டிக் பகுதியில், ஆப்பிரிக்கா டு அட்லாண்டிக் பகுதியில் வந்து இந்தியாவில் இருந்து வியாபார பொருளை கொண்டு வந்து அட்லாண்டிக் வழியாக கொண்டு போகிறாங்க. ஓகேவா? இது முக்கியம் தேவையில்லை. இதில் வந்து நம்மளுக்கு கேட்குறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம படிக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, பார்டர் சிஸ்டம்னா என்ன. ஓகேவா?
ஒன் ஆஃப் த குட்ஸ் மூவ் டு அனதர் பிளேஸ் தான் பார்டர் சிஸ்டம். ஒரு குட்ஸை வந்து ஒன் ஆஃப் த பிளேஸில் வந்து சூஸ் பண்ணிக்கிறாங்க, அங்கேருந்து வேறு ஒரு பிளேஸுக்கு மூவ் பண்ணுறாங்க. ஆனால் வித்தவுட் மணி டிரான்சாக்ஷன், எந்த விதமான பண தேவைகளும் அப்போ இல்லாத காலகட்டத்தில் அது பார்டர் சிஸ்டம் பண்ட மாட்டோன்னு சொல்லணும். அப்போ பண்ட மாட்டோம்னா என்னன்னு கேட்கலாம். நீங்கள் படிக்கிறது இல்லைன்னா ட்ரேட்னா என்ன, பண்ட மாற்றம்னா என்ன, சங்க காலத்தில் எப்படி வந்து வியாபாரம் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு 3 கொஸ்டின் வந்து இதில் கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் கிளாஸ் அப்புறம் பார்ப்போம்.